அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய். இன்றைக்கி நம்ம இந்த எபிசோடில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தி சைக்காலஜி ஆஃப் மணி அந்த புக்கோட சாப்டர் 5 பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் என்ன சொல்ல வராங்கன்னா, நம்மளுடைய ஆதர் கெட்டிங் வெல்த்தி வெர்சஸ் ஸ்டேயிங் வெல்த்தி. அப்படின்னா இந்த உலகத்தில் பணம் சம்பாதிக்க நிறைய வழிகள் இருக்குது. ஆனால் சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் சேமித்து வைக்க ஒரு சில வழிகள் தான் இருக்குது இந்த உலகத்தில். அதை தக்க வச்சு கொள்ள தெரியாத ஒருத்தரை பற்றி தான் நாம் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அவருடைய பேர் ஜெஸி லிவர்மோர். இவர் அமெரிக்காவில் 1877ஆம் ஆண்டு பிறக்கிறாரு. இவர் வளர்ந்து வரும் காலகட்டங்களில் என்ன பண்ணுறாருன்னா, ட்ரேடிங் மீது உள்ள ஆர்வத்தினால மிகப்பெரிய ஒரு ட்ரேடர் ஆகிறாரு. இவர் அந்த காலகட்டங்களிலே சுமார் 100 மில்லியன் அமெரிக்கன் டாலர் சம்பாதிச்சிருக்காரு. அப்போ தான் 1929ஆம் ஆண்டு அமெரிக்கா பங்குச்சந்தையில் மிகப்பெரிய ஒரு மந்த நிலை ஏற்படுது, அக்டோபர் மாதம் அந்த நாட்களில். ஆனால் அந்த டைம்லேயே இவர் மிகப்பெரிய சம்பாதிச்சிருக்காரு பணத்தை. ட்ரேடிங் பண்ணி டெய்லி மிகப்பெரிய ப்ராஃபிட் சம்பாதிச்சிருக்காரு. அப்போ என்ன ஆச்சுன்னா, நியூஸ் பேப்பர்லலாம் நிறைய செய்திகள் வருது. நிறைய பேர் தற்கொலை பண்ணிட்டாங்க. மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருந்தவங்க அவங்க மொத்த பணத்தை இழந்து நிறைய பேர் தற்கொலை பண்ணியிருக்காங்கன்னு செய்திகள் எல்லாம் வருது. அப்போ இவருடைய மனைவியும் பிள்ளைகளும் வீட்டில் அழுதுகிட்டே இருக்காங்க. ஐயோ என்னாச்சோ, நம்ம கணவர் ட்ரேடிங் தானே போனார், என்னாச்சோன்னு. இவங்க அம்மாவும் இன்னொரு ரூமில் அழுதுட்டு இருக்காங்க. அப்போ இவர் ரொம்ப கேஷுவலாக வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்போ இவருடைய மனைவி கேட்குறாங்க, என்னங்க ஆச்சு, நீங்கள் சம்பாதிச்சு வச்ச பணம் எல்லாம் என்ன ஆச்சு, அது ட்ரேடிங்கில் எல்லாமே லூஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அப்போ இவர் சொல்கிறாரு, நான் இன்னைக்கு தான் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைய பணத்தை சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாச்சு. ஆனால் அன்னைக்கு அவர் எவ்வளோ சம்பாதிச்சாருன்னு உங்களுக்கு தெரியுமா? 3 பில்லியன் அமெரிக்கன் டாலர். பாருங்கள் எவ்வளோ சம்பாதிச்சிருக்காருன்னு. உலகமே இருண்டு போய் கடந்த காலகட்டங்களில் பங்கு சந்தையில் 1/3 பங்கு ஃபுல்லாக வைப்ட் அவுட் ஆன அந்த டைமில் இவர் எவ்வளோ சம்பாதிச்சிருக்காருன்னு பாருங்கள். நிறைய சம்பாதிச்சிருக்காரு. அப்போ இவங்க ஃபேமிலி ஃபுல்லாக கொண்டாடி தீர்த்தாங்க. பல மக்கள் சோகத்தில் கண்ணீரில் அழுதுட்டு இருக்கும்போது இவங்க கொண்டாடி என்ஜாய் பண்ணாங்க. நிறைய ஃபங்க்ஷன் எல்லாம் வச்சு ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருந்தாங்க, என்னுடைய கணவர் இவ்வளோ சம்பாதிச்சிருக்காரு அப்படி இப்படின்னு. ஆனால் அந்த சில நாட்கள் மட்டும்தான் அது நீடிச்சு. கிட்டத்தட்ட 4 வருடங்கள். கரெக்டாக 1933 என்ன ஆச்சுன்னா, இவர் ஓவர் கான்ஃபிடன்ஸில் நிறைய பெட்டிங் பண்ணி என்ன ஆச்சுன்னா, மொத்த பணத்தை இழந்து கடலில் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஓட்டை ஏற்பட்டால் எப்படி மூழ்கி போகும், அது மாதிரி கடலில் மூழ்கி போகிறாரு. 1940 இவர் அசிங்கப்பட்டு என்ன ஆச்சுன்னா, இவருக்கு பொறுக்க முடியாமல் இவர் என்ன பண்ணுறாரு, தன்னைத்தானே தான் வச்சிருந்த துப்பாக்கியால் எடுத்து தற்கொலை பண்ணுறாரு. ஹோட்டலில் சுட்டுக்கிட்டு தற்கொலை பண்ணுறாரு. பாருங்கள், எவ்வளோ தான் பணம் சம்பாதிச்சாலும் அதை ப்ராப்பராக தக்க வச்ச தெரிஞ்சிருக்கணும். எவ்வளோ தேவை பணம் அது தெரிஞ்சாலே போதும். ஆனால் இவர் என்ன பண்ணார், அளவுக்கு அதிகமாக இன்னும் வேணும் ஆசையும் பட்டார். ப்ராப்பராக தக்க வச்சுக்க இவருக்கு தெரியவே இல்லை. இதை மாதிரி நல்ல கண்டென்ட் உள்ள தகவலை தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.